Hi friends, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஸ்கின் கேரோட வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மணி அஃபோர்ட் பண்ண முடியும், நிறைய பேருக்கு மணி அஃபோர்ட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு மணி இருக்கும், ஆனால் பார்லருக்கு போகிறக்குள்ள டைம் இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின் கேரை வீக்லி ஒன்ஸ் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே கரெக்டாக ஸ்கின்னை சூப்பராக பிரைட்டாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இதோட ஸ்டெப்ஸ் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் க்ளீன் அப் பண்ணும்போதே நம்மளோட ஃபேஸில் உள்ள டஸ்ட்டு, இந்த அழுக்கு இதெல்லாமே க்ளீன் அப் பண்ணும்போதே வந்துடும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுறது. ஸ்க்ரப் பண்ணுறது நம்ம ஃபேஸில் உள்ள போஸ்லையெல்லாம் சின்ன சின்ன அழுக்குகளாக இருக்கும். அதுக்கப்புறமா நிறைய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் இருக்கும். இதையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரப் நம்ம பண்ணுறது. ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் ஆகிரும். தேர்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறது. இது பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்கின்னில் உள்ள எல்லா அழுக்குமே ரிமூவ் ஆயிரும். போஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது ஃபேஸில் உள்ள ஃபுல் டஸ்ட்டுமே ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரீம் பண்ணுறது. ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்கு. நம்ம ஓப்பன் ஆகிருக்கிற போஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறது. நம்ம இந்த 3 ஸ்டெப்புமே செஞ்சோம்னாலே ஃபேஸ் நல்லா பிரைட் ஆகிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஃபோர்த்து ஸ்டெப் ஃபேஸ் மாஸ்க் போட்டு தான் இதை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் பார்லரில் கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்குறாங்க. நீங்களும் டைம் இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் இதுக்கு வேண்டி ஒதுக்குனீங்கன்னா போதும். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணன மாதிரி இருக்கும். இதை வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொல்லியிருந்தது கிளென்சிங் தான். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு மில்க் எடுத்துருக்கிறேன். இந்த ஹோல் ப்ராசஸுமே நான் எல்லா ஸ்டெப்ஸுக்குமே மில்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கிளென்சிங்க்கு மில்க் மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். மில்கில் சின்னதாக இப்படி ஒரு காட்டன் பேடு வச்சுருக்கிறேன். இது நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி நல்லா அப்ளை பண்ணி இதில் உள்ள டர்ட்டி எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். கேர் பண்ணுறதா இருந்தாலும் ஃபேஸுக்கு என்னெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அதெல்லாம் நெக்குக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கைக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நம்மளோட ஸ்கின் ஒரு கலராக இருக்கும், ஃபேஸ் ஒரு கலராக இருக்கும், நெக் ஒரு கலராக இருக்கும். அதனால் எது ஃபேஸுக்கு போட்டாலும் நெக்குக்கு போடுறதுக்கு மறந்துடாதீங்க. நான் 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ என்னோடய ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது பால், அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஃபி பவுட்ரு, அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு. இது 3 தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ரைஸ் ஃப்ளோர் மட்டும் இருந்ததுனாலே அதில் கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணாலும் போதும். அப்படி தேன் இல்லை அப்படிங்கும்போது எங்கிட்ட தேன் இல்லை, அதனால மில்க்கும் கொஞ்சமாக காஃபி பவுடரும் ரைஸ் ஃப்ளோரும் சேர்த்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். எப்பவுமே ஸ்க்ரப் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது. நம்மளோட ஸ்கின் சேக் ஆயிரும். அதனால் எப்பவுமே அப்வர்டில் தான் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே வந்துடும். நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். அதனால் நீங்கள் நல்லாவே இதாக்கிக்கோங்க. அதே மாதிரி நெத்திலையும் நிறைய நமக்கு பிளாக் கலரில் இருக்கும், ஃபேஸை விடவே பிளாக்காக இருக்கும். அதனால நெத்திலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கோங்க. கண்ணுக்கிட்ட ஸ்க்ரப் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா தேர்டு ஸ்டெப். தேர்டு ஸ்டெப்பில் ஆவி பிடிக்கலாம். அதுக்கு
நல்லா ஒரு பவுலில் சூடான தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஃபேஸை உள்ளே காமிச்சோம்னாலே அதிலிருந்து வர ஆவி வந்து நம்மளோட ஸ்கின்னில் உள்ள போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அந்த ஸ்டெப்பு செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா பவுலில் வந்து நல்லா ஆவி போயிட்டுருக்குது தண்ணி. இது வந்து ஸ்டீம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 3rd ஸ்டெப் முடிச்சாச்சு. 4th ஸ்டெப் வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க்கு. நம்ம 3rd ஸ்டெப்பில் ஸ்டீம் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் உள்ள போர்ஸ் எல்லாம் நல்லா ஓப்பன் ஆகிருக்கும். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபேஸ் மாஸ்க் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது. கண்டிப்பாக இந்த 3 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த 4வது ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா ஓப்பன் ஆகிருக்கிற போர்ஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி நான் ஃபேஸ் மாஸ்க்கு எடுத்துருக்கிறது பாலும், அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பாசி பயிறு பொடி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக பால் கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஜூஸும் அரிசி மாவு சேர்த்தி ஃபேஸ் பேக் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டியை பால் கூடையோ இல்லை தயிர் கூடையோ சேர்த்தி ஃபேஸ் மாஸ்க் போடலாம். உங்களுக்கு எந்த ஃபேஸ் மாஸ்க்கு சூட் ஆகுதோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பாசி பயிறு பொடியும் பாலும் சேர்த்து ஃபேஸ் மாஸ்க் போட போகிறேன். ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணுக்கு மேலே வந்து ஃபேஸ் மாஸ்க் போடக்கூடாது. ஃபேஸ் மாஸ்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பேக்கும் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். உடனே ரிசல்ட் தெரியாது. மார்னிங் பார்க்கும்போது ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் 1 மந்த் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஃபேஸில் உள்ள சின்ன சின்ன பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும், பிம்பிள்ஸ் வந்து அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். நம்மளோட ஃபேஸில் டல்லாக இருந்ததுன்னா நல்லா பிரைட்டன் பண்ணும். அதுக்கப்புறம் சன்னலையெல்லாம் போயிட்டு வரும்போது டேன் ஆகும். அதையும் வந்து இது கண்டிப்பாக சரி பண்ணும். அதனால் இதை வீக்லி ஒன்ஸ் 1 மந்த் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக இதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கலாம். நாளை இன்னொரு புதிய வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய்.